Architecture, ARCHITECTURE, architecture. கட்டிடக்கலை, architecture, கட்டிடக்கலை. Sculpture, structure, architecture. சிற்ப சாஸ்திரம், கட்டமைப்பு, கட்டடக்கலை. The art or science of building, கட்டிடத்தின் கலை அல்லது அறிவியல். The art or science of building, specifically the art or practice of designing and building structures and especially habitable ones. குறிப்பாக கட்டிடத்தின் கலை அல்லது அறிவியல் வடிவமைப்பு மற்றும் கட்டிட கட்டமைப்புகள் மற்றும் குறிப்பாக வாழக்கூடிய கலை அல்லது நடைமுறை. Formation or construction resulting from as if from a conscious act, the architecture of the garden. தோட்டத்தின் கட்டிடக்கலையில் ஒரு நனவான செயல்பாட்டின் விளைவாக அல்லது அதன் விளைவாக உருவாக்கம் அல்லது கட்டுமானம். A style and method of design and construction, வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தின் ஒரு பாணி மற்றும் முறை. The science, art or profession of designing and constructing buildings, bridges, etc. கட்டிடங்கள், பாலங்கள் போன்றவற்றை வடிவமைத்து கட்டமைக்கும் அறிவியல், கலை அல்லது தொழில். The art and science of designing and erecting buildings, கட்டிடங்களை வடிவமைத்து எழுப்பும் கலை மற்றும் அறிவியல். The overall design or structure of a computer system or microprocessor, including the hardware or software required to run it. கணினி அமைப்பு அல்லது நுண் செயலியின் ஒட்டுமொத்த வடிவமைப்பு அல்லது அமைப்பு, அதன் இயக்க தேவையான வன்பொருள் மற்றும் மென்பொருள் உட்பட. Any of various disciplines concerned with the design or organization of complex systems, சிக்கலான அமைப்புகளின் வடிவமைப்பு அல்லது அமைப்புடன் தொடர்புடைய பல்வேறு துறைகளில் ஏதேனும் ஒன்று. A style of construction, ஒரு கட்டுமான பாணி. Any framework system, எந்த கட்டமைப்பு, அமைப்பு முதலியன. எந்த கட்டமைப்பும் அமைப்பும். The overall design or structure of a computer system or microprocessor, including the hardware or software required to run it. கணினி அமைப்பு அல்லது நுண் செயலியின் ஒட்டுமொத்த வடிவமைப்பு அல்லது அமைப்பு, அதை இயக்க தேவையான வன்பொருள் அல்லது மென்பொருள் உட்பட. Architecture, sculpture, configuration, computer system and hardware model, design, appearance. கட்டிடக்கலை, சிற்ப சாஸ்திரம், கட்டிடக்கலை இயல், கட்டமைப்பு, சிற்பியல், கணினி அமைப்பு மற்றும் வன்பொருள் மாதிரி, கட்டிடக்கலை, வடிவமைப்பு, சிற்பம், தோற்றம், கட்டிடக்கலை வடிவமைப்பு. Some types. லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், நிலப்பரப்பு கட்டிடக்கலை. கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், கணினி கட்டமைப்பு. நெட்வொர்க் ஆர்கிடெக்சர், வலையமைப்பு கட்டமைப்பு. நேவல் ஆர்கிடெக்சர், கடற்படை கட்டிடக்கலை. கான்ஃபிகரேஷன், எடிஃபிஸ், ஃப்ரேம், ஃப்ரேம்வொர்க், ஃப்ரேமிங். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கெலட்டன், ஸ்ட்ரக்சர். கட்டமைப்பு, கட்டிடம். சட்டகம், கட்டமைப்பு, சட்டகம். உள்கட்டமைப்பு, எலும்புக்கூடு, கட்டமைப்பு. An architectural product or work, the discipline dealing with the principles of design and construction and ornamentation of fine buildings. The profession of designing buildings and environments with consideration for their aesthetic effect. ஒரு கட்டிடக்கலை தயாரிப்பு அல்லது வேலை, வடிவமைப்பு மற்றும் கட்டுமானம் மற்றும் சிறந்த கட்டிடங்களின் அலங்காரம் ஆகியவற்றின் கொள்கைகளை கையாளும் ஒழுக்கம், கட்டிடங்கள் மற்றும் சூழல்களை அவற்றின் அழகியல் விளைவை கருத்தில் கொண்டு வடிவமைக்கும் தொழில்.
Architecture is defined as the method of designing and building something into a usable, pleasing form. An example of architecture is the design and construction of the Sears Tower. An example of architecture is the underlying design of a computer program. கட்டிடக்கலை என்பது எதையாவது பயன்படுத்தக்கூடிய மகிழ்ச்சிகரமான வடிவத்தில் வடிவமைத்து உருவாக்குவதற்கான முறையாக வரையறுக்கப்படுகிறது. சியர்ஸ் கோபுரத்தின் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானம் கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கணினி நிரலின் அடிப்படை வடிவமைப்பு ஆகும். Architecture is more than mere record or reflection of who we are. Instead, the fundamental purpose of architecture is as a means for creating our cultures and ourselves. Determining who we want to be or what it would now mean to be fully human would be properly understood as a design problem. கட்டிடக்கலை வடிவமைப்பு என்பது தேவைகள் மற்றும் கோரிக்கைகளை உள்ளடக்கிய மற்றும் பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்துகிறது. வாழ்க்கை இடங்களை உருவாக்குவது, சில கருவிகளை பயன்படுத்துதல் மற்றும் குறிப்பாக படைப்பாற்றல். எனவே கட்டிடக்கலை என்பது ஒரு தொழில்நுட்ப பணி மட்டுமே என்ற பொதுவான நம்பிக்கை இருந்த போதிலும் தொழில்நுட்பத்தையும் அழகியலையும் இணைப்பதே இதன் நோக்கம். Architectural design is a discipline that focuses on covering and meeting the needs and demands to create living spaces using certain tools and especially creativity. Therefore, the aim is to combine the technological and the aesthetic, despite the general belief that architecture is only a technological task. கட்டிடக்கலை என்பது நாம் யார் என்பதற்கான வெறும் பதிவு அல்லது பிரதிபலிப்பு அல்ல. மாறாக கட்டிடக்கலையின் அடிப்படை நோக்கம் நமது கலாச்சாரங்களை உருவாக்குவதற்கான ஒரு வழிமுறையாகும் மற்றும் நாம் யாராக இருக்க விரும்புகிறோம் அல்லது இப்போது முழு மனிதனாக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதை தீர்மானிப்பது ஒரு வடிவமைப்பு என்பதை சரியாக புரிந்து கொள்ளலாம். Architecture is the art and science of designing buildings and other physical structures. A wider definition often includes the design of the total built environment from the macro level of town planning, urban design and landscape architecture to the micro level of construction details and sometimes furniture. கட்டிடக்கலை என்பது கட்டிடங்கள் மற்றும் பிற இயற்பியல் கட்டமைப்புகளை வடிவமைக்கும் கலை மற்றும் அறிவியல் ஆகும். ஒரு பரந்த வரையறையானது. நகர திட்டமிடல், நகர்ப்புற வடிவமைப்பு மற்றும் நிலப்பரப்பு கட்டிடக்கலை ஆகியவற்றின் மேக்ரோ மட்டத்திலிருந்து கட்டுமான விவரங்களின் மைக்ரோ நிலை மற்றும் சில நேரங்களில் தளபாடங்கள் வரை மொத்த கட்டமைக்கப்பட்ட சூழலின் வடிவமைப்பை உள்ளடக்கியது. The profession of designing buildings, open areas, communities and other artificial constructions and environments, usually with some regard to aesthetic effect. Architecture often includes the design or selection of furnishings and decorations, supervision of construction work and the examination, restoration or remodeling of existing buildings. கட்டிடங்கள், திறந்த பகுதிகள், சமூகங்கள் மற்றும் பிற செயற்கை கட்டுமானங்கள் மற்றும் சூழல்களை வடிவமைக்கும் தொழில். பொதுவாக அழகியல் விளைவை கருத்தில் கொண்டு கட்டிடக்கலை என்பது பெரும்பாலும் அலங்காரங்கள் மற்றும் அலங்காரங்களின் வடிவமைப்பு அல்லது தேர்வு, கட்டுமான பணிகளை மேற்பார்வை செய்தல் மற்றும் ஏற்கனவே உள்ள கட்டிடங்களின் ஆய்வு, மறுசீரமைப்பு அல்லது மறு வடிவமைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது. Architecture is both the process and the product of sketching, conceiving, planning, designing and constructing buildings or other structures. Architectural works in the material form of buildings are often perceived as cultural symbols and as works of art. கட்டிடக்கலை என்பது கட்டிடங்கள் அல்லது பிற கட்டமைப்புகளை வரைதல், கருத்தரித்தல், திட்டமிடுதல், வடிவமைத்தல் மற்றும் நிர்மாணித்தல் ஆகியவற்றின் செயல்முறை மற்றும் தயாரிப்பு ஆகும். கட்டிடக்கலை வேலைகள் கட்டிடங்களின் பொருள் வடிவத்தில் பெரும்பாலும் கலாச்சார அடையாளங்களாகவும் கலை படைப்புகளாகவும் கருதப்படுகின்றன. Architecture is a passion, a vocation, a calling.
as well as a science and a business. It has been described as a social art and also an artful science. Architecture must be of the highest quality of design. Architecture provides, in the words of Marcus Vitruvius, the great Roman architect and the historian, firmness, commodity, and delight are his words. கட்டிடக்கலை ஒரு ஆர்வம், ஒரு தொழில், ஒரு அழைப்பு, அத்துடன் ஒரு அறிவியல் மற்றும் ஒரு வணிகம். இது ஒரு சமூக கலை மற்றும் ஒரு கலை அறிவியல் என விவரிக்கப்பட்டுள்ளது. கட்டிடக்கலை வடிவமைப்பின் மிக உயர்ந்த தரத்தில் இருக்க வேண்டும். சிறந்த ரோமானிய கட்டிடக் கலைஞரும் சரித்திர ஆசிரியருமான மார்க்கஸ் விட்ருவியஸின் வார்த்தைகளில், உறுதி, பண்டம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றை கட்டிடக்கலை வழங்குகிறது. நன்றி.